இன்றைக்கி நம்ம 3 விதமான குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சத்து மாவு ரெசிபிஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சத்து மாவு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதில் மொத்தம் 32 தானியங்கள், 1 இல்லை 2 இல்லை 32 தானியங்கள் மொத்தம் ஆட் பண்ணியிருக்கேன். இது வீட்டிலே எப்படி பண்ணுறது, எவ்வளோ அளவு எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். இது பாலில் கலக்கி சாப்பிட்லாம், நிறையா விதமாக சாப்பிட்லாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தனித்தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை தனித்தனியாக வறுத்து எடுக்க போகிறோம். இதை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே இந்த சத்து மாவை சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு 250 கிராம் ராகி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் இந்த ராகியை தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 250 கிராம் ராகி. அடுத்தது கருப்பு கவுனி அரிசி. இந்த அரிசி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது ராஜாக்கள் சாப்பிட்ற அரிசின்னு சொல்லுவாங்க. இதோட கலரும் சேஞ்ச் ஆகும். அது லைட்டிஷ் ப்ரௌன் கலர் ஆகும்போது இதையும் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சம்பா கோதுமை. இந்த கோதுமை 50 கிராம் எடுத்திருக்கேன். இதுவும் இப்போ இந்த கலர் ப்ரௌனில் இருக்கா, நம்ம வறுக்கும்போது இந்த கலர் சேஞ்ச் ஆகும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுவுமே உடம்புக்கு நல்லது. நல்லா வாஷ் பண்ணால் இதில் தூசி இதுலேயும் ராகிலையும் தான் வாஷ் பண்ணுறப்ப நிறையா தூசி இருந்துச்சு. இதை இந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது பச்சை பயிறு 50 கிராம். இந்த பச்சை பயிர் இதில் தோசை எல்லாமே சுடலாம். இது உடம்புக்கு எல்லாமே பயிர் வகைகள் எல்லாமே உடம்புக்கு நல்லது. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நரிப்பயிறுன்னு சொல்லுவாங்க, 50 கிராம். மோத் பீன்ஸ், அதாவது இந்த பயிர் இந்த மாதிரி கலர் பாருங்கள், இருக்கிறதோட நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த அளவு வந்தோடனதுக்கப்புறம் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சிவப்பு சோளம் எடுத்திருக்கேன். இந்த சிவப்பு சோளம் பார்த்திங்கன்னா அழகாக பாப்கார்ன் மாதிரி பொரியும். இது சிம்லேயே வச்சு பொறுமையாக வறுத்தா தான் இந்த மாதிரி பாப்கார்ன் மாதிரி வரும். 1-2 பாப்கார்ன் மாதிரி வெடிக்காத மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா வறுத்தாச்சுன்னா நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் வெள்ளை சோளமும் அழகாக இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு, அதாவது காராமணின்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் நல்லா சிம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டிடுங்க. நெக்ஸ்ட் பார்லி அரிசி 50 கிராம் எடுத்திருக்கேன். இது 50 கிராம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சிம்லேயே வச்சு வறுக்கணும். நெக்ஸ்ட் சிவப்பு அவுல் 50 கிராம். இந்த அவுல் வறுக்கும்போது அழகாக ரைஸோட டெக்ஸ்சருக்கு இந்த அவுல் வரும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வறுக்கும்போதே தெரியும். அழகாக அந்த பொரி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி லெவலுக்கு வரும். இந்த அளவுக்கு வறுத்தாச்சுன்னா போதும். நெக்ஸ்ட் நான் தோல் இல்லாத உளுந்தம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்தம்பருப்பு எடுத்து அதையும் இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கருப்பு உளுந்து எடுத்திங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு கொள்ளு எடுத்திருக்கேன். கொள்ளு 50 கிராம். காலையில் குழந்தைங்க எதுவுமே சாப்பிட்லனாலும் இந்த சத்து மாவு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு போனால், பாலில் கலந்து குடிச்சிட்டு போனால் அதுவே போதுமானது. நான் மக்கானா மட்டும் வாஷ் பண்ணலை. மக்கானாவும் பொட்டுக்கல்ல மட்டும் நான் வாஷ் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா கையில் நசுக்கி பார்த்தா பொரி மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மக்கானா ரெடி ஆகிடுச்சு. அதை தனியாக பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்தது கம்பு 50 கிராம். கம்புங்க பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதுதான் கரெக்டான அந்த வறுபடுற அளவு. கம்பும் பொரியும். சிவப்பு சோளம், வெள்ளை சோளம், கம்பு இந்த மாதிரி பாப்கார்ன் மாதிரி வரும். நெக்ஸ்ட் ஜவ்வரிசி 50 கிராம். ஜவ்வரிசி கலர்லாம் சேஞ்ச் ஆகாது. நம்ம அப்படியே வச்சுருந்தோம்னா லைட்டாக அப்படியே பட்டாசு மாதிரி வெடிக்கும். உங்கள் பாருங்கள், ஒவ்வொன்றா வெடிக்கிறது தெரியும். ஜவ்வரிசி வறுத்தாச்சு. அடுத்தது பாசிப்பருப்பு 50 கிராம். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா அதோட கலர் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதையும் வறுத்துக்கலாம் நல்லா. நெக்ஸ்ட் இந்த 3 வகையுமே ஒரே மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். வரகு, திணை, சாமை, இந்த 3மே 50 கிராம் எடுத்திருக்கேன். இதில் அந்த வெள்ளை கலரில் ஒன்று போட்டிருக்கோம்ல, அது லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம சிம்லே வச்சு வறுக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வறுத்தாச்சு. அடுத்தது கருப்பு சன்னாவும் கருப்பு கொண்ட கடலையும் வெள்ளை கொண்ட கடலையும் 50 கிராம் எடுத்திருக்கேன். இந்த கருப்பு கொண்ட கடலை, வெள்ளை கொண்ட கடலை பார்த்திங்கன்னா எப்படி வறுத்துருச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுனா, அது வெடிக்க ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே இருந்த ஒரு இங்கே பாருங்கள், வெடித்து மஞ்சள் கலரில் ஒரு பொட்டுக்கடலை மாதிரி வரும்ல, இந்த மாதிரி ட்ரையாக வறுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றும் பொறுமையாக பார்த்து வருங்க.
நெக்ஸ்ட் வந்து முந்திரி பருப்பு, பிஸ்தா, அடுத்தது பாதாம். இந்த நட்ஸ் வந்து ரொம்ப சேர்க்கணும்னு தேவையில்லை. நான் வந்து என்ன வந்து ஒரு 20 சேர்த்துருக்கேன். வால்நட் மட்டும் 20 கிராமாக எடுத்திருக்கேன். இதை வந்து லைட்டாக அப்படியே வறுத்துட்டு, நட்ஸ் வந்து ரொம்ப போட்டால் அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது, அதனால் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், போட்டதுனா போட்டுக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ், அதாவது பம்கின் சீட்ஸ், குக்கும்பர் சீட்ஸ். இது வந்து ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதையும் வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பொட்டுக்கல்லை நான் வாஷ் பண்ணல, ரோஸ்டட் கிராம் தான். ஸோ அதனால் வந்து பொட்டுக்கல்லை மட்டும் டேரெக்டாக 50 கிராம் எடுத்து அதையும் வந்து நான் வந்து ஒரு பிளேட்டில் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் ஒரு 10, சுக்கு 1-2 இடித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இதை வறுத்தேன். ஏன்னா கலர் வந்து சீக்கிரமே சேஞ்ச் ஆகிடுது. சுக்கு வந்து எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா, அது வந்து செரிமான தன்மைக்காக, இவ்வளோ தானியங்கள் சேர்த்துருக்கோம்ல, அது வந்து செரிமானத்துக்காக தான் நான் சுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம வெல்லம் போட்டு உருண்டெல்லாம் பிடிச்சோன்னா இந்த ஏலக்காய் வந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. சுக்கு வந்து செரிமானத்துக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு பிளேட்டில் கொட்டியாச்சு. இது நல்லா ஆறட்டும். பாருங்கள், சூப்பராக இருக்குது, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து அவ்வளோ சத்து இருக்குது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மிக்சிலே நம்ம வீட்டிலே கரெக்டாக, இது வந்து எனக்கு வந்து கரெக்டாக ராகி 250 கிராம், மற்ற எல்லா பொருளும் 50 கிராம் எடுத்தேன். எனக்கு வந்து எவ்வளோ சத்து மாவு கிடச்சிச்சின்னா, இந்தளவுக்கு நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். இருக்கிறதுலே வந்து குட்டி சல்லடையாக எடுத்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கட்டிகள் விழாமல் இருக்கும். எனக்கு மொத்த சத்து மாவு வந்து இது வந்து கரெக்டாக 1.5 கிலோ கிடச்சிச்சு. குழந்தைங்கள்லாம் காலையில் சாப்பிடாமல் அடம்பிடிப்பாங்க. அப்போக்கி பாலில் கலந்து பூஸ்ட், ஹார்லிக்ஸ் மாதிரி இந்த சத்து மாவு வந்து நீங்கள் வந்து தண்ணியில் கரைச்சிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த காலையிலேக்கான எனர்ஜி வந்து அந்த 1 டம்ளர் பால்லே அவங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். இதில் வந்து பாலில் கலந்து தான் குடிக்கணும் இல்லை, சத்து மாவு உருண்டை பிடிக்கலாம், கொழுக்கட்டை கொடுக்கலாம், இன்னும் நிறையா பண்ணலாம். இதோட டிஷ்ஷஸ், அப்கமிங் டிஷ்ஷஸ் வந்து நான் நிறையா வந்து அப்லோட் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் கரெக்டாக பார்த்திங்கன்னா 3 கண்டெய்னர் வந்துச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணணும். சூடாக இருக்கும்போது அந்த டப்பா கண்டெய்னரில் வந்து வைக்காதீங்க தயவு செஞ்சு. நல்லா ஆறட்டும். யூஸ் பண்ணுறது ஒரு டப்பா மட்டும் வெளியே எடுத்து வச்சுட்டு மிச்ச எல்லா டப்பாவுமே வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. உங்களுக்கு வந்து கெடாமல் அப்படியே இருக்கும். இதில் வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணலாம். வேர்க்கடலை ஆட் பண்ணோன்னா கூடிய சீக்கிரமே சிக்கு வடை அடிச்சிடும். நிறையா, இது வந்து கொஞ்சம் தான் குவான்டிட்டி, 1.5 கிலோ தான். நிறையா பண்ணுற மாதிரி இருந்தால் வேர்க்கடலை வந்து ஸ்கிப் பண்ணிடணும். கொஞ்சமாக பண்ணுறீங்கன்னா வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மந்த் 2 மந்த்லேயே நீங்கள் வந்து காலி பண்ணிடுவீங்க அந்த மாதிரினா. இப்போ இந்த சத்து மாவு வந்து சின்னவங்க வந்து கூலாக குடிக்கலாம், கஞ்சியாக குடிக்கலாம். பெரியவங்களுமே இதை சாப்பிட்டா வந்து நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து நான் தண்ணி ஊற்றிட்டு இந்த சத்து மாவு வந்து நல்லா கரைச்சிக்கலாம். எதுக்காக தண்ணி ஊற்றி கரைச்சோன்னா கட்டிகள் இல்லாமல் இருக்கும். நீங்கள் சுடு தண்ணியில் தான் போடணுன்னு இல்லை, பச்சை தண்ணியில் கூட கரைச்சிட்டு டேரெக்டாக வந்து காய்ச்சின பாலில் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிட்டேன். இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே நான் காய்ச்சி வச்சிருந்த பால் இருந்துச்சு. அந்த பால் வந்து 1 டம்ளர் அளவுக்கு இது பண்ணிட்டேன். நான் வந்து இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கருப்பட்டி, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். டேட் சிரப், தேன் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே பெரிய டம்ளரில் 1 டம்ளர் இந்த பால் குடிச்சோன்னா முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு தேவையான எனர்ஜி கிடச்சிரும், வேலையும் சிம்பிளாக முடிஞ்சிடும். ரொம்பவே ஹெல்த்தி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு 32 வகையான தானியங்கள் போட்ட சத்து மாவு. கரெக்டாக எனக்கு பார்த்திங்கன்னா 1 2 3 மொத்தம் கரெக்டாக 3 இந்த மாதிரி 3 பாட்டில்ஸ் வந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி ஹார்லிக்ஸ் 2 ஃப்ளேவரில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸி, சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு டக்குன்னு பண்ணிடலாம். கோதுமை மாவு 1/2 கப். இதை வந்து
நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா சப்போஸ் நீங்கள் ரோஸ்ட் பண்ணலன்னா வயிற்றால போக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போனா இது வந்து நல்லா லைட் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பாதாம், 2 டேபிள் ஸ்பூன் கடலை. இந்த கடலை நல்லா வறுத்தணும். சப்போஸ் நீங்கள் வறுத்த கடலை வாங்கியிருந்தீங்கன்னா அதில் உப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. உப்பு போடாமல் வறுத்த கடலையை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜாரில் நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணது பாதாமும் கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக ஒரு டைம் கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே தனியாக வறுத்து வச்சுருந்த கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கோதுமை மாவை ஆட் பண்ணும்போது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். லைட்டாக மறுபடியும் ஒரு சுற்றி விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு அரைச்சி இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸ் தகுந்தாப்பில் இந்த கல்கண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கல்கண்டு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காய் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடர் அரைத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து கல்கண்டு வேண்டாம் அப்படின்னா வெல்லம், நாட்டு சர்க்கரை இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கல்கண்டுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கிட்டத்தட்ட சர்க்கரை மாதிரியே ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து பால் பவுட்ரு ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் எவ்வளோ கோதுமை மாவு எடுத்தீங்களோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பால் பவுட்ரு. இந்த பால் பவுட்ரு சேர்த்தா தான் இந்த ஹார்லிக்ஸோட ஃப்ளேவர் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். இது நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிள், டக்குன்னு பண்ணிடலாம். இது வந்து 1 மந்த் வரைக்கும் ஸ்டோரபிள். ஸோ ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோன்னா இப்போ வந்து எந்த ஒரு ஃப்ளேவருமே சேர்க்காத ஹார்லிக்ஸ், நார்மல் ஹார்லிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர். இந்த சாக்லேட் ஃப்ளேவர் வந்து குழந்தைங்களுக்கு பாலில் கலந்து கொடுக்கும்போது அந்த கலரை பார்க்கும்போது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. வெறும் வாயில் கூட எடுத்து சாப்பிடுவாங்க அந்த பவுடர். இது வந்து 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாது. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அப்படியே ஹார்லிக்ஸ் மாதிரியே இருக்கும். இது நாங்கள் குடிச்சு பார்த்தோம். 100% ஹார்லிக்ஸ் டேஸ்ட் இல்லை. உண்மையை சொல்லணும்னா 80% ஹார்லிக்ஸ் மாதிரியே தான் இருந்துச்சு. ரொம்பவே ஹெல்த்தி. நம்ம வீட்டிலே செய்கிறதுனால ரொம்பவே சுத்தபத்தமாக நீட்டாகவும் செய்வோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிது. சூடான பால். உங்களுக்கு அந்த சர்க்கரை வந்து பத்தலைன்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் போட்டிருக்க அளவு கரெக்டாக இருந்துச்சு. அந்த கல்கண்டே வந்து ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு. சப்போஸ் இதுக்கு பதிலாக பனக்கற்கண்டு நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணால் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சத்து மாவு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிட்லாம். இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டோர் பண்ணி வச்சா 3 மந்த்ஸ் வரைக்கும் 3 to 6 மந்த் தண்ணி படாமல் வச்சுருந்தா நல்லாவே இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து 1/2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 20 பிஸ்தா, 1/4 கப் வந்து பொட்டுக்கடலை, 20 முந்திரி, 4 ஏலக்காய். நான் சொல்கிற அளவுக்கு அந்த ஒரு பாட்டில் ஃபுல்லாக வரும். பச்சை பயிறு 1/4 கப், பாதாம் ஒரு 20, கொள்ளு 1/4 கப், ஹார்ஸ் கிராம்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நான் வந்து தோல் இல்லாத உளுந்து எடுத்திருக்கேன் 1/4 கப். நீங்கள் வந்து கருப்பு உளுந்து தோலோடு எடுத்துக்கிட்டால் இன்னுமே சத்து. பாசிப்பருப்பு 1/4 கப், ராஜ்மா ஒரு கைப்பிடி அது மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால இது ரொம்பவே நல்லா கழுவிட்டு ஒவ்வொரு பொருளுமே நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயோ இல்லை வெளியவோ நம்ம வந்து காய வச்சு ஃபேனில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து பொட்டுக்கடலையை தவிர மற்ற எல்லாத்தையும் நான் வந்து கழுவி நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், எல்லாமே கழுவி வச்சுருக்கேன். நான் வந்து வெயிலில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருந்தேன். நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஃபேன் காற்றுல ஒரு 1/2 மணி நேரம் லைட்டாக ஈரப்பதம் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம எல்லாமே வறுக்க தான் போகிறோம். ஒரு 1/2 மணி நேரம் காய வச்சுட்டோன்னா காய வச்சு நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் இப்போ ஃபஸ்ட்டு அரிசி வந்து எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம். சாப்பாட்டு அரிசி இல்லைனா மூங்கில் அரிசி, எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். நான் வந்து இன்றைக்கி வந்து சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். மூங்கில் அரிசி, கருப்பு கவுனி அரிசி, இது மாதிரி எந்த அரிசி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து நான் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம்.
அடுத்தது பச்சை பயிறு. இந்த பச்சை பயிறு நம்ம வந்து மிதமான எல்லாமே சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எல்லாமே ஒன்றாவும் போட்டு வறுக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து செய்யணும்ல, அதனால் ஒவ்வொன்றுமே தனித்தனியாக கரெக்டாக அதுக்கான அரோமா வர வரைக்கும் கரெக்டாக வறுத்தெடுங்க. பொறுமையாக சிம்லேயே வச்சு வறுத்தெடுங்க. அடுத்தது பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கோம். அந்த உளுந்தம்பருப்பை நல்லா பொன்னிறமாக வரைக்கும் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த பருப்பு வகையெல்லாம் ஒன்றாவும் போட்டு வறுத்து எடுக்கிறதுனா எடுத்து வச்சுக்கலாம். பொட்டுக்கடலை லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும். பாசிப்பருப்பு நல்லா வாசம் வர வரைக்கும், ரொம்பலாம் வறுக்க வேணாம், முறுமுறு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து இருக்கிறதுல ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும். முந்திரியும் இதுக்கு நம்ம வேர்க்கடலை கூட போட்டுக்கலாம். வேர்க்கடலை போட்டால் அது வந்து ரொம்ப நாள் வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. முந்திரி பருப்பு லைட்டாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். பாதாம் பருப்பு 20 பாதாமை நல்ல மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துகிட்டு அது கூட அப்படியே ராஜ்மாவும் லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிஸ்தா, ஏலக்காய் இது ரெண்டத்தையும் நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கலாம். இது எல்லாமே வறுத்தெடுத்துட்டா பாதி வேலை முடிஞ்சுது. என்ன கழுவி காய வைக்கிறதா கொஞ்சம் எக்ஸ்ட்ரான வேலை, ஆனால் உடம்புக்கு அவ்வளோக்குள்ள நம்மளுக்கு வந்து நல்லது. இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு எவ்வளோக்குள்ளே உங்களால் ஃபைனாக நல்லா பவுடராக அரைக்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே ஃபைனாக பவுடராக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். எதுக்காக நம்ம சலிச்சு எடுக்கிறோன்னா, நம்ம வந்து பால்லையோ தண்ணியிலையோ கிடக்கும்போது நம்மளுக்கு வந்து கட்டிகள் விழாமல் இருக்கும். அதனால தான் நல்ல ஒரு ஃபைன் பவுடராக இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைங்க. ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். சூப்பரான சத்து மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு போட்டோன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் வரும். கரெக்டாக 1 மந்த் வரும். குட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்கறனா கரெக்டாக 1 இயர் பேபிலேருந்து இது கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். சுடுதண்ணி இது மாதிரி நல்லா கொதிச்சோடனே 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் வந்து நம்ம எந்த ஒரு சுகருமே ஆட் பண்ணலை. சப்போஸ் உங்களுக்கு சுகர் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து கருப்பட்டி, நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு இது மாதிரி என்ன வேணாலும் இதில் போட்டு ஆட் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்வீட்டாக அந்த மாதிரி கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். இது ரொம்பவே ஹெல்தி. ஒரு 5 மினிட்ஸில் இந்த மாதிரி சிம்லேயே வச்சு கெட்டு பண்ணிங்கன்னா கெட்டி ஆகிடும். அதோடு நீங்கள் அந்த உங்களுக்கு என்ன ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், பனங்கற்கண்டு, கருப்பட்டி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்னவங்க மட்டும் இல்லை, காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெரியவங்க கூட பாலில் கலந்து குடிக்கலாம். குட்டி குழந்தைங்களும் குடிக்கலாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.